அன்பான தமிழ் உறவுகளே, நாங்கள் எங்களை ஆளும் தகுதியை இழந்து பல 100 வருடங்கள் ஆகிவிட்டது. எங்களிடம் ஆட்சியை தந்தால் நாங்கள் எப்படி ஆளுவோம் என்ற அச்சம் அந்நியனை விட எங்கள் ஆட்சிக்கு கீழே வாழ இருக்கும் மக்களுக்குள் ஐயங்கள் அதிகம். 20,000 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட வடக்கு கிழக்கில் 20,000 சாதிகள், 2,000 கட்சிகள், எத்தனையோ குரூதங்கள், சாதிகளுக்கு சங்கங்கள், பிரதேசங்களுக்கு சங்கங்கள், தீவான், வடமராட்சியான், தென்மராட்சியான், அரசடியான, அரியகுளத்தான், நளவன், பள்ளன், பறையன், அம்பட்டன், வண்ணான், கோவியன், செவியான், இப்படி பேர் சொன்னாத்தான் மற்றவர்களுக்கு தெரியும். ஒரு நண்பனை சந்தித்து அல்லது ஒரு அறிமுகமானவனை சந்தித்து நான் நல்லூரடியில் இருக்கிறேன் என்று சொன்னால், நல்லூரடியில் எவ்வளவு, பிறகு அதிலே எங்கே என்று துறவி ஆராய்வார்கள். ஏனென்றால் அவனை மனிதனாகவோ சக ஊழியனாகவோ அல்லது நண்பனாகவோ பார்ப்பதில்லை. அவனை சாதியாக பார்க்கும் காட்டுமிராண்டிகள் நிறைந்த கூட்டம் தான் தமிழ் கூட்டம். இந்த காட்டுமிராண்டிகள் திருந்து காலம் வரும்போதுதான் தங்களை ஆளும் தகுதியை அடைவார்கள். இலங்கையில் எத்தனையோ தமிழ் கட்சிகள் தலைமைகள் இருக்கின்றன. எந்த தமிழ் கட்சி தலைமையாவது இந்த சாபக்கேடான வார்த்தை பிரயோகத்தை எங்கள் கட்சிகளுக்கு உள்ளேயோ வெளியிடங்களிலோ பிரயோகிப்பவர்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவர்கள், அவர்களை நாங்கள் சமூகத்தில் ஒரு மனிதராகவே கணிக்க மாட்டோம் என்று அறிக்கை விட்டதுண்டா? அல்லது அந்த வார்த்தை எங்களிடம் பிரயோகிக்க கூடாது, இனிமேல் பிரயோகித்தால் விளைவுகள் சட்ட ரீதியாக எதிர்நோக்கப்படும் வேண்டி வரும் என்று அறிக்கை விட்டதுண்டா? ஏனென்றால் அவர்களின் தலைமைகளும் காட்டுமிராண்டிகள் தான். இந்த காட்டுமிராண்டிகள் திருந்தும் வரைக்கும் நாட்டு விடுதலை கிடையவே கிடையாது. இவர்கள் திருந்தவும் மாட்டார்கள், நாடும் கிடைக்கவும் மாட்டார். பிரபாகரன் என்ற மாமனிதன் கட்டி எழுப்பிய தேசிய கொள்கையை அவருடனே மண்ணோடு மண்ணாக்கி விட்டார்கள் இந்த அரசியல் துரோகிகள், காட்டுமிராண்டி. இனி தமிழர்களுக்கு எல்லாம் பூஜ்ஜியமே. சிங்களவனுடன் சேர்ந்து வாழ்வதே உங்களுக்கு சிறப்பானது, பாதுகாப்பானது. தமிழர்களிடம் ஆட்சியை கொடுத்து அவர்களுக்கு கீழ் உங்களை வாழ வைத்து சிங்களம் சென்றால் ஒரு மாதத்துக்கு மேல் உங்களை அவர்களால் ஆள முடியாது. அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பதவிகளை கொடுத்து காட்டுமிராண்டி காலத்தில் உங்களை கூட்டி சென்று விடுவார்கள். அவதான்.